ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து வருமானம் வேணுங்கிற நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதும். வருமானம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்க்க தேவையில்லை. இப்போ வேணும்னு நினைக்கிறவங்க வந்து யூசுவலாக வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட் வருமா என்னன்ட்டு எல்லாம் நிறைய யோசிப்போம். ஆனால் இதில் வந்து நமக்கு வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்குது, நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்குதா என்ன அப்படின்னு பார்த்துட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து பெரிய இழப்பு கொடுக்குமா, அதையும் பார்த்துட்டு நமக்கு இதனால் வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்குது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சின்ன இதில் சின்ன முதலீட்டில் நம்ம ஒரு ₹1,00,00,000 நம்ம சம்பாதிக்கலாம். குறுகிய காலத்தில் சம்பாதிக்கலாம். உழைப்பும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு 2 வகையான இன்கம் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இந்த நம்ம பிளானில் வந்து 10 வகையான இன்கம் இருக்குது. நான் எல்லாம் சொன்னால் வந்து அது பிளான் தனியாக நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஒரு 2 வகையான இன்கம் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போங்கிறதுக்காக ஷார்ட்டாக நான் இதை முடிக்கிறேன். இதுவே வந்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியும். அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பவர் ரிச் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். எந்த ஒரு சந்தேகமும் தெரியாது. எந்த ஒரு சந்தேகமும் வந்து உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வேறு யார்ட்டும் எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லை. நீங்களே ஒரு லீடர் ஆயிருவீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் ரிச் மார்க்கெட்டிங்கில் நம்ம ஐடி போட்டாச்சு. ஐடி போட்டு நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் ரீசார்ஜுக்கு வந்து ஒரு ஆப் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது அமௌண்ட்டு நமக்கு கமிஷன் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இந்த இதில் நமக்கு மெயினாக கிடைக்கிறது. அது எப்படி நம்ம வந்து அந்த பெனிஃபிட் அடைகிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருப்பேன். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பிஆர்எம்ஐ ஆக்டிவேட் செய்த நபர்கள் நிறுவனத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரில் இந்த நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன். தங்களது விவரங்களை தெரிவித்து ரீசார்ஜ் போர்ட்டல் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த கீழே கொடுத்துருக்க டீட்டெயில் நீங்கள் அனுப்பணும். என்னோடது நான் எப்படி அனுப்பிச்சிருக்கேன்னு நான் காட்டுறேன் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. பிஆர்எம் கஸ்டமர் கேர்னு கூட சேவ் பண்ணால் சரி, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க டீட்டெயில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி, உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாதிரி இது பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க அந்த காப்பி பண்ணி அப்படி சென்ட் பண்ணுங்கள். மை ஐடி ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் அண்ட் ரீசார்ஜ் போர்ட்டல் ஆப் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. லாகின் நம்பரு, பாஸ்வேர்டு, ஏபிஐ யூசர் ஐடி, நேமு எல்லாமே போட்டு அதை கிரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு கீழே வந்து ஏபிகே ஃபைல் ஒரு சின்ன ஃபைல் ஒன்று அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி இந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, ரீசார்ஜ் ஏபிகே அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைல் கொடுப்பாங்க. அந்த ஃபைல் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணணும். சரி, இது வந்து டேரெக்டாக கூகுள் ப்ளேலேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆப் கொடுப்பாங்க. இந்த ஆப்லேயே வந்து மேலே யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்பை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அன்சேஃப் அப்படின்ட்டு வரும். அது ஒன்றும் நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. ஏன்னா டைரெக்டாகவே வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணாதனால ப்ளே ஸ்டோர் வந்து நமக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வெரிஃபைடு பர்சன் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்களா, இல்லைனா இது தெரியாமல் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, அதனால் வந்து இது வைரஸ் ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து அலர்ட் பண்ணும். அதனால் வந்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஆல்ரெடி வேறு யாராச்சும் அன்னோன் பர்சன் நம்ம லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பரிசு வந்திருக்கு, நீங்கள் உங்களுக்கு கார் விழுந்திருக்கு, உங்களுக்கு இந்த லிங்க் டச் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதை பார்த்து நம்ம கிளிக் டச் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆப் டவுன்லோட் ஆயிடும். அப்போ ஆப் டவுன்லோட் பண்ணும்போது அந்த ப்ளே ஸ்டோர் என்ன சொல்லும், நமக்கு வந்து அது வந்து அன்சேஃப்னு சொல்லி சொல்லும். சரிங்களா? அது மாதிரி இது வந்து சொல்லுது. இது வந்து உங்களுடைய வெரிஃபைட் பர்சன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்காங்களா, கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நமக்கு அலர்ட் கொடுக்குது. அதனால் வந்து நம்ம இதை வந்து நம்ம முக்கியப்படுத்த தேவையில்லை. நமக்கு ஒரு ஆத்தரைஸ் பர்சன் தான் கொடுக்குறதுனால நீங்கள் ஓகே சொல்லி கொடுத்துடலாம். அதனால் ஓப்பன் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகி ஆப் இன்ஸ்டால் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இது எப்படி இது பண்ணணும், லாகின் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுடைய யூசர் ஐடி, இங்கே பாஸ்வேர்ட், அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன கொடுத்தாங்களோ அதுதான் போடணும். நீங்கள் அந்த பிஆர்எம்ல போடும்போது கிரியேட் பண்ண யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் அது போட தேவையில்லை. வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஏபிகே ஃபைல் அனுப்பும்போது மேடம் உங்களுக்கு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அதனுடைய யூசர் ஐடி என்னவோ அதுவும் பாஸ்வேர்டு என்னவோ அதுதான் போடணும். மாற்றி போட்டிங்கன்னா எரர் காட்டும். இது கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா லாகின் ஆயிடும். இப்போ லாகின் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலெட்டில் வந்து இது மேலே 0 இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆட் ஃபண்டில் கொடுத்து பணம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். வேலெட் பேலன்ஸுங்கிற இடத்துல 0 தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து 504 இருக்குது. நான் ஆல்ரெடி பேமெண்ட் டாப்அப் பண்ணிட்டேன். எப்படி நான் பேமெண்ட் வந்து டாப்அப் பண்ணுறது அப்படின்னா, கீழே வந்து பாருங்கள் ஆட் ஃபண்டுன்னு இருக்கும். அதை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணோம் அப்படின்னா மேலே காட்டுது 500, 1000 அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு 500 நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், யூபிஐ ஆடுன்னு இருக்குது. இதில் வந்து இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 காட்டும். மேலே வந்து ஃபோன்பே இது மாதிரி பண்ணலாம். ஃபோன்பே, ஜிபே, கீழே வந்து பேங்க் அக்கௌண்ட்.
சரிங்களா. அப்போது நீங்கள் ஃபோன்பே இது டச் பண்ணிவிட்டு இதுலேருந்து நீங்கள் அந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணி உங்களோட ஜிபேல ஃபோன்பேலேயே வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் எடுத்துகிட்டு இங்கே வந்து ப்ளீஸ் என்டர் பேங்க் யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. என்றைக்கு நீங்கள் பேமெண்ட் போட்டிங்களோ அதனுடைய டேட்டு டச் பண்ணி இப்படி வரும். அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரிமார்க் எதாவது இருந்துச்சுன்னா உங்களோட யூசர் ஐடி அதை வந்து போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மேனுவலாக வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய வேலெட்டுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. சில பேர் வந்து இதில் வந்து யூபிஐ டச் பண்ணுங்கள் இது தப்புன்னு வரும். அதனால் இது தேவையில்லை. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டச் பண்ணாலே இதில் 2 ஆப்ஷன் வரும். இதில் மேலே வந்து யூபிஐ, கீழே வந்து பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்கள் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா சம்டைம் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். வேலெட்டில் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வேலெட் பேலன்ஸ் ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறம் எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இங்கே மொபைலுக்கு டச் பண்ணணும். டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எந்த மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த நம்பருக்கு வந்து இங்கே டைப் பண்ணணும். என்ட்ரி பண்ண உடனே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே நீங்கள் என்ன நெட்வொர்க்கில் இருக்கீங்களோ அதுவே வந்து செலக்ட் பண்ணி காட்டும். ஒருவேளை வந்து செலக்ட் பண்ணதை அங்கே காட்டின தப்புனா நீங்கள் வந்து இது டச் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது பிளான் உங்களுக்கு என்ன பிளான் தெரியல அப்படின்னா இங்கே ஆஃபர்ன்னு இருக்குங்களா, இதை டச் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய பிளான் டீட்டெயிலாம் வரும். நீங்கள் எந்த பிளானில் வேணுமோ அது இங்கே பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து நான் 479க்கு நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். இதை நான் செலக்ட் பண்ணுறேன். கொடுத்துட்டு ரீசார்ஜ் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கேட்குது. இது வந்து நான் ரீசார்ஜ் கொடுத்தேன் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா. 479 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரீசார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ யூசேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், வேலெட்டில் வந்து ₹32.79 இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ₹504 இருந்துச்சு. இப்போ இது 2 லெஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வந்து யூட்டிலைசேஷன் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ₹504 இருந்துச்சு. ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ₹32.79 இருக்குது. 2 லெஸ் பண்ணோம் அப்படின்னா ₹471.21. நான் ரீசார்ஜ் பண்ண எனக்கு எடுத்துக்கிட்ட அமௌண்ட்டு இவ்வளோ தான். ஆனால் நான் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணேன்? ₹479 பண்ணேன். அப்போ பாருங்கள், ₹8 வரைக்கும் எனக்கு வந்து லெஸ் ஆகிருக்கு. ₹8 மட்டும் லெஸ் ஆக மட்டும் இல்லை, இதே இது வந்து நம்ம ஃபோன்பேல ஜிபேல பண்ணியிருந்தேன் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எடுத்திருப்பாங்க. அது எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ₹479 நான் போடுறேன் அப்படின்னா புஷ் டு பே போட்டோம் அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் சேர்த்து ₹3 வருது. அப்போ ₹482 வந்து நம்ம ஃபோன்பேயில் பண்ணியிருந்தோம்னா ₹482 வந்திருக்கும். ஆனால் எனக்கு வந்து ₹471 தான் பண்ணேன். அப்போ வந்து பாருங்கள், ₹10 வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போது ஒரு ரீசார்ஜுக்கு ₹10 கிடைக்குது அப்படின்னா இது யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து இதுவே வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இதுலேயே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் நமக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறது நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து மார்ஜின் ஒன்று இருக்குது. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இதில் காட்டியிருக்கு பாருங்கள். ஏர்டெல் வந்து 1.2, வோடாஃபோன் 3 அப்படின்ட்டு ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் எவ்வளோ கிடைக்குன்ட்டு நமக்கு காட்டியிருக்காங்க. இப்போ நான் வந்து ₹479 பண்ணதில் வந்து ₹8 ப்ளஸ் ₹2 ₹10 எனக்கு கிடச்சிது. இங்கே பாருங்கள், அப்படின்னா 100க்கு ₹1 2 நமக்கு ₹1 நமக்கு கிடைக்குது. அப்போ ₹479 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்துடும். அது வோடாஃபோன் போட்டால் அப்படின்னா அதிகமாக கிடைக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம எந்தெந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. 100க்கு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் அதுக்கேற்ற பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் பாருங்கள். இது எல்லாமே மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் எல்லாம் இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம மொபைலும் டிடிஹெச் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து இன்னும் நிறைய இருக்கும். போஸ்ட்பெய்டு, எலக்ட்ரிசிட்டி, ஃபாஸ்டேக் இது எல்லாமே வந்து வந்துச்சு அப்படின்னா இதில் நமக்கு பெனிஃபிட் வரும். இன்னும் அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணல. அப்போ இந்த ஒரு விஷயமே வந்து நம்ம கட்டுற ₹600க்கு இதுவே வந்து நமக்கு லைஃப் டைம் எந்த ஒரு ரினியூவல் கிடையாது. லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பெனிஃபிட்டு நமக்கு யோசிச்சு பாருங்கள். நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பவர்ஜ் பிளானில் நம்ம கட்டின ₹600க்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நமக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த ஆப் நமக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. அந்த பிளான் வந்து அதை வந்து உங்களுக்கு நான் ரெஃபரே பண்ணேன்னா என்ன கிடைக்குன்னு அதில் நான் காட்டுறேன் வாங்க. இதில் பாருங்கள், குளோபல் ஷேரிங் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதைக்கு ₹44 வந்திருக்கு. இது வந்து டெய்லியுமே வந்து ₹7 ₹8 அந்த மாதிரி வந்து ஆட் ஆகிட்டே வரும். கம்பெனியில் யார் எங்கே ஜாயின் பண்ணாலும், எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் டோட்டலாக 15% எடுத்து அதை அப்படியே டிவைட் பண்ணி எத்தனை ஐடி இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தருவாங்க. அப்போது இதுலேருந்து ரெஃபர் பண்ணவங்க, ரெஃபர் பண்ணாதவங்களாம் கிடையாது. யார் ரெஃபர் பண்ணியிருந்தாலும் அந்த ஐடியிலேருந்து எடுத்து ரெஃபர் பண்ணாதவங்களும் இருப்பாங்க, ரெஃபர் பண்ணவங்களும் இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ₹44 வந்திருக்கு. டெய்லி ஆட் ஆகிட்டே வரும். இப்போ இது வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா ₹1200 வரைக்கும் எனக்கு அமௌண்ட் வர வரைக்கும் டெய்லி ஆட் ஆகிட்டே வரும். ₹100 ரீச் ஆனாலே வந்து நம்ம பேங்க் வித்ட்ரால் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு உடனே வந்து பேங்க் 15% டிடக்ஷன் போயிட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. ₹600 போடுறோம், ₹1200 வரைக்கும் நமக்கு வரும். சரிங்களா. அப்போ ஸ்டாண்டர்டாக வந்து இன்றைக்கி இவ்வளோ வரும், நாளைக்கு இவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. ஐடிஸ் நிறைய வந்துச்சுன்னா அது அதிகமாக வரும், கம்மியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆவரேஜாக வரும்.
எப்படினாலும் நம்ம போடுற அமௌண்ட்டு டபுளா வந்துருங்கிற ஒரு கேரண்டி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில நம்ம ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, ரூ. 600 கட்டுறோம். நமக்கு வந்து ரூ. 1500க்கு உண்டான பணம் நமக்கு ரீஃபண்ட் கிடைச்சது. அதேமாரி ஆப்பும் கிடைச்சது. சரிங்களா? அப்போ இந்த ரீசார்ஜ் ஆப்பும் கிடைச்சது. இந்த விஷயத்த வந்து நான் மெதுவா ரெஃபர் பண்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேத்துக்கு மட்டும் ரெஃபர் பண்றேன் அப்படின்னா, அது இந்த வாய்ப்பு வந்து 2 பேர் மட்டும் ஒவ்வொருத்தரும் 2 பேரா பண்ணாலும் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி நான் ஒரு சார்ட் காட்டுறேன் வாங்க. இதில பாருங்க. நான் ரெஃபர் பண்ணுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவல். சரிங்களா? எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருந்தாலும் சரி. என்னால வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளவா பழக்கவழக்கம் தெரியாது. நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி நெனச்சிருந்தாலும் சரி, இல்ல என்னால எனக்கு வயசாகி போச்சு. எனக்கு அவ்வளவா யாரையும் ரெஃபர் பண்ண தெரியாது அப்படின்னு நெனச்சும் சரி. ஆனா யாராவது 2 பேர் ரெஃபர் பண்ணலாம் இல்லைங்களா? அது வந்து இத்தன நாளுக்குள்ள ரெஃபர் பண்ணணுங்கிறது கணக்கு கிடையாது. நம்ம ஜாயின் பண்ணி எப்போ நம்ம வந்து 1 மாசம் சேர்த்துலாம், இல்ல 2 மாசம் சேர்த்துலாம், இல்ல 1 வருஷத்துக்கு சேர்த்துலாம். சரிங்களா? ஒரு 10 நாள் கூட சேர்த்துலாம். அது நம்மளுடைய இதுதான். இப்போ நம்ம ஜாயின் பண்றோம். இந்த இந்த பெனிஃபிட் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மத்தவங்களுக்கு குடுக்குறோம் அப்படின்னா, இப்போ 2 பேத்துக்கு நம்ம குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க 2 பேத்துக்கு ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா, ரூ. 599 பிளான்ல வரும்போது, உங்களுக்கு வந்து ஒரு நபர்ட்டருந்து ரூ. 1000 கிடைக்கும். ரூ. 1000 வந்து 2 பேத்துலருந்து கிடைக்குதுன்னா பாத்தீங்கன்னா, ரூ. 3 கிடைக்கும். சரிங்களா? அந்த அந்த 2 பேரும் இதே விஷயத்த செய்றாங்க. 2 பண்ணா, அவங்க 2வது லெவல்ல வருவாங்க. அப்போ 4 பேர் நம்ம டீம்ல இருப்பாங்க. அது ரூ. 6 உங்களுக்கு கிடைக்கும். ரூ. 1000 வீதத்துல ஒரு ஆள்ட்டருந்து வந்து ரூ. 1000 வந்துச்சுன்னா ரூ. 6 கிடைக்கும். அதேமாரி 2வது லெவல்ல இருக்கவங்க, அவங்களும் இது மாரி 2 பண்ணா 8 பேர் வருவாங்க. அதேமாரி ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து 2 பேரா பண்ணும்போது உங்களுக்கு கீழ 20 லெவல் வரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, கீழ வந்து 10,48,576 பேர் வந்திருப்பாங்க. நம்ம அணில. ஏன்னா, கீழ அவங்கவங்க ஒவ்வொருத்தவங்க 2 தான் பண்ணாங்க. அப்ப கீழ போம்போது இந்த அளவுக்கு வந்துரும். டோட்டலா போட்டீங்கன்னா, இந்த இவ்வளோ எண்ணிக்கை வரும். ஒவ்வொரு ஆள்ட்டருந்து 1000ங்கிறது ஆரம்பத்தில உங்களுக்கு ரூ. 1000 சிறுசா தெரியும். அதுவே வந்து கீழ 20 லெவலுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, 31,45,725 வந்திருக்கும். சரிங்களா? டோட்டலா போட்டீங்கன்னா, நம்ம அமௌண்ட் இவ்வளோ சம்பாதிச்சிருப்போம். அப்போ 2 பேர் சேர்த்துறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அது மூலம் வரும்போது இவ்வளோ வருது. இவங்களே என்ன பண்றாங்க? வருமானம் வாங்கிட்டாங்க அப்டின்னா, 1500 பிளான்ல டாப் அப் பண்றாங்க. அப்கிரேட் பண்றாங்க. அப்கிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க ரூ. 1 கிடைச்ச மாரி அங்க ரூ. 3.25 கிடைக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர்கிட்ட இருந்து நமக்கு ரூ. 7.5 கிடைக்கும். ரூ. 7.50 கிடைக்கும். அது அப்படியே வந்து டூப்ளிகேட் ஆகுது கீழ வரைக்கும் 20 லெவலுக்கு போறாங்க அப்டின்னா, இங்க ஒரு 78,65,812 வரும். இந்த 2யும் கூட்டுனீங்க அப்டின்னா, 1,00,00,000க்கு மேலேயே வரும். அப்போ பாருங்க, நம்ம ஒரு ஒரு விஷயத்த வந்து யாருக்கும் பாதகம் இல்லாம ஒரு விஷயத்த நம்ம குடுக்குறோம். அது அவங்களும் பயன்படுறாங்க. அப்போ இத வந்து ஒன் பை ஒன்னா கொண்டு போனாலே வந்து இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருது. இது வந்து பிஆர்எம் பர்சனல்ஸ் ஒரு வகையான இன்கம் தான். அது மட்டும் இல்லாம ரெஃபரல் இன்கம்னு ஒண்ணு இருக்குது. அது டைரக்ட்டா பண்ணீங்க அப்டின்னா, நீங்க ரூ. 600 பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 100 கிடைக்கும். அடுத்தடுத்து 5 லெவலுக்கு அம் அ அம்ப அடுத்தடுத்த 4 லெவலுக்கு ரூ. 50 கிடைக்கும். 5வது லெவலுக்கு வந்து ரூ. 100 கிடைக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் கிடைக்குது. இந்த ரீசார்ஜ் மூலம் பண்றது. சரிங்களா? இந்த பிளானுடைய எல்லா இன்கம் உங்களுக்கு தெரியணும் அப்டின்னா, அடுத்து வந்து நான் பிளானுடைய வீடியோ போடுறேன். அத நீங்க பாருங்க. ஏன்னா இதிலேயே வந்து ரொம்ப வீடியோ லென்த்தா போகுது. அதனால ஒரு ஷார்ட்டா மட்டும் நான் இத முடிச்சுக்கிறேன். அதனால யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? அந்த பிளானோட டீட்டெயில் அத பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்டின்னா, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். தேங்க் யூ.